பிப்ரவரி 24, 2024 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கர்த்தர் உங்களை உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார், உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். The Lord will make you walk on high places. He will bless you immeasurably. ஆபகுக் 3 அதிகாரம் 19 வசனம். ஆபகுக் chapter 3 verse 19. ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய கால்களை மான் கால்களைப் போல மாற்றுபவர் நம் கர்த்தர். எவ்வளவு உயரமான பாறைகளாக இருந்தாலும் மான்களுடைய கால்கள் வலுவாமல் ஸ்திரமாக இருக்கும். அதுபோலத்தான் வாழ்க்கை என்னும் பாதையில் ஓடும் உங்கள் கால்களை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார். நீங்கள் வழுவி போகாதபடிக்கு உங்கள் கால்களை ஸ்திரப்படுத்துகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாக நிறுத்தவும் அவர் வல்லமையுள்ளவர். உங்கள் இருதயம் பலவிதமான சோதனைகளால் கடினப்படும் போதும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களை உயரமான கண்மலையின் மேல் கொண்டு போய் விடுவார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஏழ்மைகள் தரித்திரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி தீமையான காரியங்களை நன்மையாக மாறும்படி செய்வார். The sovereign Lord is my strength. He makes my feet like the feet of the deer. He enables me to go on the heights. My dear brothers and sisters, it's our Lord who makes our feet like legs. No matter how high the rocks are, these feet are stable without slipping. That is how the Lord will make your feet stable on the path of life. The Lord is with you, who makes your feet firm so that you do not stumble. He is able to keep you from slipping and keep you immaculate with great joy in the glorious presence. Cry out to the Lord when your heart is hardened by various trials. He will take you to the top of the high rock. The Lord will lift you up. The Lord will change poverty, turn evil things into good things. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் ஆண்டவரே எங்களுக்கு நன்மையாக மாற்றி தருகிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைகள் ஒவ்வொரு நாளும் புதிதாக இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக இந்த புதிய நாளை நாங்கள் காணும்படியாக நீர் கொடுத்திருக்கிறதான சுகத்திற்காகவும் பலத்திற்காகவும் ஜீவனுக்காகவும் எல்லா விதமான நன்மைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி 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 அப்பா, கொடாகோடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து உயரமான ஸ்தலங்களிலே எங்களை நடக்கும்படியாக நீர் உதவி செய்கிறீரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய பலன் குறுகிறது, ஆனால் என் தேவன் எங்கள் கால்களை மான்களை கால்களைப் போல மாற்றுகிறீரே. அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களை ஸ்திரப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் ஆண்டவரே எங்களை சூழ்ந்து கொண்டாலும் ஆண்டவரே, அதிலிருந்து ஆண்டவரே நாங்கள் சிக்கி கொள்ளாதபடிக்கு அதிலிருந்து நாங்கள் வெளியே வரும்படியாக எங்கள் கால்களை நீர் மான்களுடைய கால்களையாக மாற்றி ஆண்டவரை உம்முடைய ஸ்தலங்களுக்கு நேராக நாங்கள் ஏறி வரும்படியாக நடக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் கர்த்தாவே கர்த்தாவே என்று நாங்கள் கூப்பிடும்போது கர்த்தர் நீர் எங்களுக்கு இறங்குகிறவராக எங்களை காக்கிறவராக இருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உடைய வல்லமை பெரியது ஆண்டவரே அப்பா. உம்மை போல் வல்லமை உள்ள இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை ஆண்டவரே அப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய ஏழ்மைகள் தரித்திரங்கள் ஆண்டவரே தீமையான காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த நாளிலே
ஆண்டவர் நீ நன்மையாக மாற்றி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். யார் யார் எல்லாம் இப்பொழுதும் ஆண்டவரே ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் கூட கர்த்தர் நீர் ஒரு நன்மையை ஆண்டவரே அவருடைய வாழ்வில் காணும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தோல்விகளை அல்ல வெற்றியை காணும்படியாக கிருபை தருவீராக. இந்த நாளில் ஒரு அற்புதத்தை அவர்கள் காணும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் செய்கிற அதிசயத்தை அவர்கள் காணும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம். குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளையும் கர்த்தர் நீர் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சி காணப்பட கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இருக்கிறதான எல்லா வழிகளையும் பிரச்சனைகளையும் நீ மாற்றி போடுவீராக. சுகவினத்தில் மத்தியிலே பலவீனத்தோடு ஆண்டவரே ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு எப்பேற்பட்ட பலவீனங்கள் இருந்தாலும் அந்த பலவீனங்களை எல்லாம் கர்த்தர் நீர் மாற்றி ஒரு விசேஷித்த ஒரு சுகத்தை ஆரோக்கியத்தை அவர்களுக்கு நீ வைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்னுமாய் தேவையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அந்த தேவைகளை கர்த்தர் நீர் சந்திக்க நீர் வல்லமை உள்ளவராக இருக்கு நீ சந்திப்பீராக. அவருடைய பிரச்சனை என்னதென்று கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறேன். அந்த உள்ளத்திலே அப்பா மிகுந்த வியாகுலத்தோடு ஜெபிக்கிற அந்த பெண்ணை, அந்த ஆணை, அப்பா அந்த சகோதரியை, அந்த சகோதரனுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் நன்மைகளையும் இந்த நாளில் இப்பொழுது நீர் அதை தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வல்லமை உள்ளவர் நீர். வல்லமையான காரியங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நீ செய்வதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி 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 அப்பா, கொடாகோடி நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த நாளிலே இப்பொழுதே அப்பா நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நீர் மகிமையாய் ஒரு பெரிதான நன்மைகளை செய்து விட்டதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் 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 கொடாகோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக. நாங்கள் கேட்கிற எல்லா நன்மையும் தருவீராக. பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் நல்ல சுகத்தை வெள்ளத்தை ஆரோக்கியத்தை தந்து தீர்க்க ஆயுச நாட்களை தந்து இன்னும் அநேக பிறந்த நாட்களை கண்டு நம்முடைய நாமத்துக்கு மகிமையாக வாழும்படியாக கிருபைத்தாரும். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக, கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கும்படியாக, ஆண்டவருடைய கையின் பிரயாசத்தை சாப்பிட்டு மகிழும்படியாக அநேக கிருபை வரங்களை தந்து வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்வீராக, வழிநடத்துவீராக. துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.